ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் லாங் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அந்த ஈவினிங் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிஸியாக போயிட்டு இருந்தது. ஸோ சமைக்கிற வேலை இருந்தது, மாவாட்டுற வேலை, இந்த மாதிரி நிறைய வேலை இருந்தது. இந்த அழகான சன்செட் வியூவோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நானும் பாப்பாவும் ஈவினிங் மொட்டை மாடியில் துணி காஞ்சிட்டு இருந்தது, அதை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கா துணி எடுக்கிறதெல்லாம். ஸோ கீழே கொஞ்சம் புல்லெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல நான் நடந்து வரும்போது பாப்பா அம்மா பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது அழகாக இருந்தது, நீங்களே பாருங்கள். ஸோ குழந்தைங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்குறதே இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான். அவங்க பேசுகிறது, நடக்கிறது, சிரிக்கிறது எல்லாமே நமக்கு அது பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ பாப்பா இப்படி சொல்லும் போது அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இதை விட ஒரு அம்மாவுக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நைட் டின்னருக்கான ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். துணி எடுத்துகிட்டு வந்தது அது ஒரு ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா டைம் இல்லை மடிக்கிறதுக்கு, நாளைக்கு மடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். டின்னருக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் டின்னருக்கு குழிப்பணியாரம் செய்யலாம். அதாவது நாங்கள் குளிட்டுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு குளிட்டுன்னு சொல்லி தான் பழக்கம். ஸோ நான் வீடியோக்காக குழிப்பணியாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். மாவு புளிச்சிருந்ததுனால அதை அப்படியே வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரே ஒரு பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை இந்த தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழிப்பணியாரமாக ஊற்றுறது தான். அந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து குழிப்பணியாரமாக ஊற்றுறது தான். ஸோ நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாப்பாவும் அவங்க அப்பாவும் பேட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பேட்டும் பாலும் விளையாடிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் பாப்பாவும் டிவி பார்த்துட்டு அவளே விளையாடிட்டு இருப்பா. ஸோ அவங்க அப்பா வந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் டைம் பாஸ் பண்ணுவாள். அவர் கூட விளையாடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பா. ஸோ அந்த பேஸ்ட் நம்ம அரைச்சோல்ல, அது மாவில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே தோசை மாவில் உப்பு சேர்க்கறதுனால நான் இந்த டைமில் உப்பு சேர்க்கலை. நீங்கள் இந்த டைமில் வேணால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சுருந்தேன். நீங்களும் கிட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க கொத்தமல்லி நம்ம சாப்பாட்டில் போட்டோமா தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கலரும் கொஞ்சம் நமக்கு க்ரீன் கலரில் இருக்கும், லைட் க்ரீன் கலரில். பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஆப்பிடைசிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது நம்மளோட சாய்ஸ் தாங்க. என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம். கேரட் அரைச்சி ஆட் பண்ணலாம் அந்த மாவில், இல்லை பீட்ரூட் கூட தனியாக அரைச்சி ஆட் பண்ணலாம், இல்லை கேரட் பீட்ரூட் ரெண்டும் சேர்த்து அரைச்சி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணலாம். அந்த பச்சை வாசனையும் நமக்கு தெரியாது அதை குக் பண்ணும்போது. ஸோ பயப்படாமல் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. குளிக்கு மாவு ரெடி பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இடையில் பருப்பு ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டேன் சாம்பார் பண்ணுறதுக்கு. இன்றைக்கான மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம், பருப்பு சாம்பார் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. கூடவே கொஞ்சம் பூண்டு சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பருப்பு சாம்பாருக்கான ரெசிபி சாம்பார் தாளிக்கிறப்ப சொல்கிறேன். இப்போ பூண்டு சட்னிக்கான ரெசிபி என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 வரமிளகாய் வாட்டு சேர்த்துருக்கேன். வரமிளகாவை எண்ணெயில் சேர்த்து ஒரு 1 மினிட் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நம்ம செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் இந்த பொருளை கரைகிறோம். 1 மினிட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 20 பல் பூண்டு இருக்கும். அதுவும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ அதோட பச்சை வாசனைலாம் நமக்கு நல்லாவே போயிடும். பூண்டு வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் விட கம்மியாகவே இது இருக்கும். ஏன்னா ஒரு வாசனைக்காக தான் சேர்க்குறோம். நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணணும். பட் நான் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதனால் இந்த டைமில் ஆட் பண்ணுறேன். இதையே ஆட் பண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்ன தக்காளியை ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணணும். இவ்வளோ உப்பு சேர்க்குறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா உப்பு சேர்க்கும் போது தான் நம்ம காரம் ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு நல்லா ஈக்குவலாக பேலன்ஸாக வரும் சட்னி சாப்பிடும் போது. இல்லைனா காரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காரம் சாப்பிடாதவங்களுக்கு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த காரம் பேலன்ஸ் ஆயிரும். இப்போ இதெல்லாம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு அளவு
தக்காளியும் புளியும் வந்து ரொம்பவே கம்மியாக சேர்க்கணும், இல்லைனா அதோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ பூண்டு சட்னியோட டேஸ்ட் வந்து தெரியாது. இதை ஒரு 1 மினிட் வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நமக்கு சிம்பிளான பருப்பு சாம்பாரோட ரெசிபி பார்க்கலாம். இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணி 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கிட்டேன். பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிப்பை வந்து சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாம்பார் வந்து ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு 10 நிமிஷத்தில் சிம்பிளான டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் காயெல்லாம் கூட சேர்த்து பண்ணலாம். காய் சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே காயை வந்து சேர்த்து வேக வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், தனியாக வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாம்பார் ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அடுத்து நம்ம சுட சுட வந்து குழி பணியாரம் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து பணியாரம் கல் வந்து சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு குழியிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வந்து குழி பணியாரம் வந்து வேகாது. ஸோ கீழே மட்டும் வெந்துடும், உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும். அதுக்காக தான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். ஸோ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து மாவு வந்து நல்லா வெந்துடும், திருப்பி போடுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஓப்பன்லேயே குக் பண்ணிங்கன்னா மாவு வந்து அப்படியே இருக்கும் மேலே இருக்க மாவு. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம மூடி வச்சு குக் பண்ணதுனால நமக்கு மாவு வந்து நல்லா மேலே வந்து வெந்துருச்சு. திருப்பி போகிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடும் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு திருப்பி போட்டு குக் பண்ணும்போது லிட் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஓப்பன்லேயே தான் குக் பண்ணணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து மாவற்ற வேலை இருந்ததுனால ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து பாப்பாவுக்கு வந்து ஊட்ட சொல்லிட்டேன். ஸோ அவரும் வந்து ஊட்டிகிட்டு இருந்தார். மில்லட் தோசைக்கு தான் வந்து இன்றைக்கி அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதோட ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் அளவு இட்லி அரிசி, 1 டம்ளர் அளவுக்கு சாம அரிசி, 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சிடணும், அரிசியும் பருப்பையும் சேர்த்து. மில்லட்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டயட்டில் இருக்கவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட டயட்டில் வந்து மில்லட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி எடுத்துக்க பாருங்கள். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து இதில் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நம்மளோட பாடியை வந்து டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்கு வந்து மில்லட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மெயினான விஷயம், நம்ம லேடிஸ்க்கு வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம மந்த்லி க்ராஸ் பண்ணக்கூடிய ஒரு டைட்டான பீரியட், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் பீரியட் தான். ஸோ அந்த டைமில் வந்து எல்லாருக்குமே மென்ஸ்ட்ரல் கிராம்பிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம மில்லட்ஸ் எடுத்துக்கும் போது அந்த கிராம்பிங்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மாவு அரைக்கிறது பார்த்தீங்கன்னா 2 பேட்சாக அரைக்கிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு அரைச்சிட்டு அதையும் பவுலில் மாற்றிக்கிட்டு இன்னொரு பேட்சும் அரைச்சி வந்து பவுலில் மாற்றிக்கிட்டு ஸோ 2யும் சேர்த்து வந்து ஒரு ஓரமாக சைடில் வச்சுட்டேன். இதை அரைச்சிட்டு இருக்கும் போதே வந்து குழிப்பணியாரமும் சைட் பை சைடு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். எங்களுக்கும் ரெடி பண்ணி ஹாட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்ருந்தேன். மாவு வந்து கம்மியாக இருந்ததுனால ஒரு ஆசிலேஷனாகவே இருந்தது. 10மா 2 பேருக்கும் இல்லை 10ஆதா அப்படின்னு சொல்லி ஆசிலேஷனாகவே இருந்தது. பட் கரெக்டாக இருந்தது 2 பேருக்குமே. ஏன்னா கூட வச்சுக்கிறதுக்கு வந்து ரைஸ் இருந்தால் கூட அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அன்றைக்கின்னு பார்த்து ரைஸும் இல்லை, குழிப்பணியாரம் அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார் மட்டும்தான் அன்றைக்கி நைட் டின்னருக்கு. ஸோ இங்கே நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து ஊட்டிகிட்டு இருக்காரு. பாப்பாவும் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா. இங்கே வந்து பூண்டு சட்னி வந்து நல்லாவே ஆறிடுச்சு. அது ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் தாளித்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் கடையில் வந்து நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் போதும். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு சட்னி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்க்கு இதை வந்து லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இதை நல்லா வதக்கிட்டு தான் வந்து நம்ம அரைச்சிருக்கோம்.
இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஒரு 1 மினிட் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 3 to 4 டேஸ்க்கு வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புளி சேர்த்துருக்கிறதுனால அந்தளவுக்கு வந்து கெட்டு போகிறதுக்கான சான்சஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரம் விரும்பி சாப்பிட்றவங்களாக இருந்தால் இன்னுமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஏன்னா காரெல்லாம் அந்தளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்திரமும் சேர்ந்துருச்சு. அதை வந்து விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சமையல் செய்யும் போது நடுவில் பாத்திரம் சேரும் போது அதை விளக்கி வச்சுட்டோன்னா நமக்கு நிறைய பாத்திரம் சேராது. நமக்கு வேலையும் வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி விளக்கி வச்சுட்டோன்னா சாப்பிட்றதுக்கு அப்புறம் சேர்ந்த பாத்திரம்லாம் விளக்கி வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோன்னா நம்ம சாப்பிட்ற டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம சமைக்கும் போதும் அதிக நேரம் நின்றுட்டே தான் சமைப்போம். அதே மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கும் அதே டைம் தான். ஸோ நின்றுட்டே வேலை செய்கிறதுனால நமக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்கும், பேக் பெயின் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கும் போது அந்த வேலை வந்து நமக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியாது. சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன். நான் இந்த சின்ன பாத்திரத்தில் இருக்கிறத வந்து காலையில் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்மெண்ட் ஆகிறத வைக்கணும்ல. நம்ம எல்லாத்தையும் ஒட்டுக்கா அப்படியே வச்சுட்டோன்னா மாவு வந்து வேஸ்ட்டாக போயிடும். ரொம்ப ஃபர்மெண்ட் ஆகி சாப்பிடவே முடியாது. ஸோ தனித்தனியாக மாற்றி வச்சுக்கிட்டேன். இந்த பெரிய பவுலில் இருக்கிறத வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ ரெண்டுத்தையும் நல்லா வந்து ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுட்டேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பெரிய பவுலில் இருக்கிறது, சின்ன பவுலில் இருக்கிறது வெளியவே வச்சிடலாம். ஸோ எப்பயுமே பாப்பா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் குடிப்பா. பாப்பாவுக்கும் வந்து பால் ஆற்றியாச்சு. இந்த வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் கிச்சனும் க்ளீன் பண்ணிட்டேன். நம்மளோட நைட் ரொட்டீன் வந்து இப்படி தான் போகும். எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து நைட்டே வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ரொம்ப முடியலைனா தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அந்த வேலையை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ நம்மளோட நைட் ரொட்டீன் வந்து முடிஞ்சது. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லாவே ஃபர்மெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. இட்லி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து மாவு நல்லா கலந்து விட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேணாம். ஏன்னா இட்லி ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் தான் மாவு வந்து இருந்தது. நான் வந்து உப்பு சேர்த்து வந்து ஃபர்மெண்ட் பண்ண வைக்கல. ஏன்னா உப்பு சேர்த்து ஃபர்மெண்ட் பண்ண வச்சோன்னா இன்னும் வந்து மாவு வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆயிடும். ஸோ நம்மளால் சாப்பிட்றதுக்கு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றவே ஆரம்பித்தேன். இப்போ நம்ம தோசைக்கும் வந்து மாவு வந்து கரைச்சி வச்சாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. அப்போ தான் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் தோசை ஊற்றிக்கலாம். நல்லா சுற்றிலும் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடும் திருப்பி போட்டு தோசை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது, மில்லட் சேர்த்துருக்கிற டிஃப்ரென்ஸே தெரியாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லப்போனால் நம்ம நார்மல் தோசையை விட இந்த தோசை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. இப்போ நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சுட சுட மில்லட் தோசை வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கொடுங்க, ரொம்பவே முக்கியம். புதுசாக யாராவது சேனல் பார்த்துருந்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எல்லாமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.